யூடியூப் கிரியேட்டர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் கிரியேட்டருக்கு ஒரு நல்ல நியூஸ்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று நிறைய கொஞ்சம் கட்டுப்பாடுகள் பயபக்திகள் இருக்க வேண்டிய நியூஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த பதிவில் இப்போ நிறையா மெயில் அப்படின்றது உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். யூடியூப்லேருந்து வந்துட்டு பாலிசி அப்டேட்டு இந்த மாதிரி நிறையா மெயில், அதாவது குவார்டர்லி ஹாஃப்லி வந்துட்டு அப்டேட்டு, ஹாஃப்லி வந்துட்டு இயர் அப்டேட் அப்படின்ற மாதிரி நிறையா மெயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தொடர்ந்து நைட் தூங்கிட்டு காலேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது அங்கே வந்திருக்கும். அப்டேட்னா மெயில் வந்திருக்கும், மெயில் மூலிமா சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏன் இதை போய் பொழப்பத்து போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு எதுக்கு இத்தனை மெயில்? நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், பணம் சம்பாதிக்கிறேன், இல்லை வந்துட்டு இன்னும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகலை, பணம் சம்பாதிக்க போகிறேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாற்றிருக்குது யூடியூப். இதை முக்கியமாக நான்லாம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தெரியுமா, நான் யார் தெரியுமா, 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காலரை தூக்கி விட்டு தெரிகிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யூடியூப் அப்டேட்டில் நான் பாருங்கள் லிஸ்ட்டே இங்கே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இங்கே யூடியூப் அப்டேட்டில் இங்கே வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது, வேற சேனல் பாரு, வேற லெவல் பாரு, இவ்வளோ ஒரு 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு, மாசுப்பா இவர் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீ யாரை வேணா இருந்துட்டு போ, கண்டென்ட் கரெக்டாக இருக்கா, நீ வந்துட்டு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரி, 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரி, கண்டென்ட் என்ன மாதிரி கண்டென்ட், நீ நல்ல கண்டென்ட்டாக போடுறியா, மக்களுக்கு தேவையானதை போடுறியா, அப்போ ஓகே உன் வீடியோவை நான் கொண்டு போய் நிறைய இடத்துல சேர்ப்பேன், கொண்டு வந்து கூட வீடியோ அப்லோட் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த பாரபட்சத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கு. அதாவது நீ 1000 சப்ஸ்கிரைபர் வச்சு மானிட்டேஷன் எனேபிள் ஆகி நீ ஒரு நல்ல கண்டென்ட் போடுறீன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதாவது வந்துட்டு ஒருத்தர் அவர் கிட்னி ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. அவர் இந்த ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பார், இந்த நார்மலாக இருப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடம்பு மெலிஞ்சு போயிருப்பார். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்துட்டு இவர் இப்படி சப்ஸ்கிரைபரே இல்லாமல் வீடியோ போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 16,000 இப்போ 26,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்படி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி போச்சு அவருக்கு. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபரே இல்லைனாலும் நீ மக்கள் தேடக்கூடிய கண்டென்ட், சுவாரஸ்யமான கண்டென்ட், மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் போறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ யாரா வேணாரு உன் வீடியோ கொண்டு போய் வைரல் ஆக்கி விட்டுருவோம் நானே அப்படின்னு வந்துட்டு யூடியூப் அல்காரிதம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, சொல்லுது இந்த மாதிரி. அதே போல் நான் யார் தெரியுமில்ல, 20 வருஷம் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னதான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். 8 வருஷம் இப்போ என்ன ஆச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருக்குது. 8 வருஷம் அப்டேட் இருந்தாலும் அனுபவம் வேற. ஸோ யூடியூப் பார்க்குற பார்வைகள் அப்படின்றது வேற. அதாவது இப்போ நம்மள எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நிறைய ஏஐ அப்படின்றது வந்துருச்சு. இப்போ யூடியூப்பும் ஜெமினி, கிளாட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய சாஃப்ட்வேரை இன்னும் பயங்கரமா பில்டு பண்ணியிருக்கிறாங்க. முதல்லலாம் வந்துட்டு அந்த தீம் அப்டேட் அப்படின்றது வரும், பட் இப்போ அதெல்லாம் கிடையாது, தீம் அப்டேட்லாம் கிடையாது. தீம் அப்டேட்டு ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் உள்ள இன்டர்னலாக அப்டேட் அப்படின்றத வந்துட்டு பக்காவாக வச்சிருக்கிறாங்க. இந்த அப்டேட்ல தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ சின்ன கிரியேட்டர் கூட பெரிய கிரியேட்டராக மாறணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ஏஜ், நான் பல வருஷமா இருக்கிறேன், பல வருஷமா நான்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இவங்களும் மொக்க வீடியோ போட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், டம்மி ஆகிடும் அது. ஸோ கரெக்டான வீடியோ கரெக்டாக போடும்பொழுது நல்ல ரீச் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதை தான் இந்த ஏஐ அப்படின்றது எடுத்துக்குது. அப்புறம் அதே சமயம் இந்த ஏஐயை பயன்படுத்தி இந்த வாய்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லாருமே ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் வந்துட்டு ஏஐ வாய்ஸை அதாவது வாய்ஸ் சேஞ்சரை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதில் வந்துட்டு லைட்டாக தான் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஆடியோவில் எங்கே வாட்டர் மார்க் வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா நீங்கள் ஆடியோவை வந்துட்டு நீங்கள் ஏஐ மூலிமா பயன்படுத்தி உள்ளே வரீங்கன்னா அதையும் வந்துட்டு யூடியூப் அல்காரிதம் வந்து பார்க்குதான். அதுலேயும் குறிப்பாக நமக்கு வந்துட்டு இந்த கேட்கும் இல்லைங்களா, வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த வீடியோ நீங்கள் ஏஐயில் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் இல்லைங்களா. இப்போலாம் அந்த மாதிரி கேட்கணுன்ற அவசியமே கிடையாது, இந்த அப்டேட்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வெளுத்து விட்டுருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஏஐலேருந்து நீங்கள் வாய்ஸ் பயன்படுத்துறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் முழுமையாக போகிறீங்கன்னா அது ஃபுல் ரிஸ்க்கு, இல்லை நீங்கள் பாதி ஏஐயில் நான் அதில் கொடுத்தாங்க கொஞ்சம் டியூன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நமக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்றத கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் தயவு செஞ்சு ஏஐ வாய்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஸோ அதை முன்கூட்டியே நீங்கள் வேறு யார்கிட்ட சொல்கிறீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆடியோவிலையும் வாட்டர் மார்க் இருக்குது, அது நமக்கு தெரியாது, அதெல்லாம் சிஸ்டம் லாங்குவேஜ் மாதிரி சிஸ்டம் அதை பார்த்துக்கும், அது அனலைட் பண்ணி கண்டுபிடிச்சிருமா. இப்போ நான் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன்னா,
இது என்ன மைக்கு, மேக்கோட மைக்கா அப்படின்ற மாதிரி, இது என்ன சாஃப்ட்வேர், மைக்கு வராது, இது என்ன சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முதல் கொண்டு வந்து இது அப்டேட் பண்ணிடுவான். மைக்குன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறையா மைக் அப்படின்றது வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் இருக்குது. அண்ட் அதே போல் என்கிட்ட ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு அந்த நெட் பேங்க் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த நெட் பேங்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு OnePlusல கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1800 என்னமோ வாங்கினேன். ஆனால் இப்போ வரைக்கும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 3 ஹவர் 4 ஹவர் நான் யூஸ் பண்ணலாம். ஒரு வந்துட்டு 20-30 நிமிஷம் சார்ஜ் போட்டோன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பாட்டு மட்டுமே கேட்டோன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படின்றது சாலிடாக ஒரு சூப்பர் சார்ஜ்ன்றது நிற்கிது. இப்போ வரைக்கும் 3 நாளைக்கு ஒரு கதை சார்ஜே போட்டுட்டு இருக்கேன் நான். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ யூடியூப்லேயே அந்த ஷாப்பிங் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே சைடில் இல்லை இந்த சைடில் எங்கேயாவது வரும், என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த ஏஐ வச்சு நம்ம வந்துட்டு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத சேனல் அப்படின்றது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், மானிட்டேஷன் எனேபிள் ஆக விடாதான். இல்லை மானிட்டேஷன் எனேபிள் ஆன சேனல் சொல்கிறேன் நான், அந்த மாதிரி சேனலுக்கு மானிட்டேஷனை ஆஃப் பண்ணி விட்டுருமா. அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அனாயமசி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அனாயமசி அப்படின்றத கொண்டு வராங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு முகம் காட்டி ஒரு வீடியோ போடுறீங்களே, இப்போ நான் முகம் காட்டி வீடியோ போடுறேன்ல, இதை வந்துட்டு ஒரு மாதிரியும் அது ட்ரீட் பண்ணுதான். இதை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கும் நம்ம வெறும் ஃபோட்டோவை மட்டும் போட்டெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும், பிக்சர் மட்டும் தான் இருக்கும், இதெல்லாம் அனாயமசி கண்டென்ட் அப்படின்னு பார்க்குதான். ஸோ இந்த கண்டென்ட்டையும் வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு மார்க், அதாவது வந்துட்டு பிராண்ட் அப்படின்றத அதுவே கொடுக்குதான். இந்த முகத்தை வச்சு பண்ணும்பொழுது இது ஒரு பிராண்டாக பார்க்குது, இதுக்கு வந்து நிறையா வந்துட்டு முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்குது. ஏன்னா இப்போ இந்த முகத்தை வச்சு பண்ணும்பொழுது நம்மளுடைய வந்துட்டு ஃபோட்டோஸ் இணையதளத்தில் சர்ச் பண்ணுறாங்கன்னா அது ரிலேட்டடாக, ஸோ அந்த இதில் வந்துட்டு இதுவும் சேர்ந்து வரும், நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவும் வந்து சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் ஸோ நீங்கள் வந்துட்டு வெறும் ஃபோட்டோவை மட்டுமே கூகுள்லேருந்து எடுத்து போகிறோன்னா இன்னையோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வீடியோ போடும் பொழுது அது இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது என்னைக்கு கண்டுபிடிக்குதோ அன்னைக்கு தேரை இழுத்து தெருவில் விட்டுவிட்றோம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே போல் இந்த மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் வந்து லிங்க் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஃபேஸ்புக் வச்சுருக்கிறோம், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கிறோம், டெலகிராம் வச்சுருக்கோம், இதெல்லாமே வச்சுருக்கிறது தான். பட்டு யூடியூப் என்ன சொல்லுதுன்னா, இந்த டெலகிராம் வராது. ஆனால் டெலகிராம் மட்டும் இதில் வர மாட்டேங்குதுங்க. அடிக்கடி டெலகிராமில் தான் பஞ்சாயத்து. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட டெலகிராமில் அந்த பேப்பரை ரிலீஸ் பண்ணி விட்டு, டெலகிராமில் நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ டெம்பரவரி பேன் பண்ணியிருந்தாங்க, இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு காலைல தான் ஓகே வாச்சு. டெலகிராம் மட்டும் இதில் வரல. ஸோ வந்துட்டு பின்டர் அப்படின்றது வந்துட்டு பின்டர், மீடியம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் மற்றும் வந்துட்டு ட்விட்டர், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கூகுள் சர்ச்சில் இதில் வந்துட்டு யூடியூப் சேனலில் லிங்க் பண்ணி வைங்க. நீங்கள் இங்கே போஸ்ட் போகிறீங்க, அங்கே போஸ்ட் போகிறீங்க, சோஷியல் மீடியா கொடுக்குறீங்க, ஓகே தான். பட் நீங்கள் சேனலோட லிங்க் பண்ணி வைங்க. லிங்க் பண்ணி வச்சாதான் வந்துட்டு அது இன்னும் க்ரோத் பண்ணிவிடும். இதை விட இன்னும், அதாவது வந்துட்டு முழு ஃபியூச்சரை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களை இன்னும் வேற லெவலில் கொண்டு போய் வந்துட்டு ரீச் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் அனாயமசி வீடியோ அப்படின்றது, அதாவது முகம் காட்டாமல் வெறும் வந்து ஃபோட்டோஸை மட்டும் கொண்டு வர்றது, இந்த மாதிரி வீடியோலாம் போடக்கூடாது. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும்னா நீங்கள் கூகுள்லேருந்து எடுக்கிறது அது ஒன்று. நீங்கள் வெறும் வீடியோ வந்துட்டு கார் ஓட்டுற டிரைவிங் வீடியோ போடுறீங்க, இல்லை ஏதாவது வந்து ட்ராவல் போகிறீங்க, அந்த மாதிரி வீடியோ போடுறீங்க, அப்போ இடையிடையில ஃபோட்டோ காமிப்பீங்களே, அதெல்லாம் உங்களே பிராண்டாக தான் வச்சுக்கோம். இங்கே முழுமையாக வெறும் ஃபோட்டோ மட்டும். நான் ஆன்மீக சேனல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் சில நேரங்களில் நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று வழிபாடு செய்ய போகிறோம்னா அதை வச்சு காட்டுவேன், ஃபோட்டோ எடுத்து காட்டுவேன். என் வீட்டில் எலுமிச்சை பழம் அரிஞ்சு வைக்கிறதுலேருந்து, ஸோ நான் வந்துட்டு வீட்டில் வேறு ஏதாவது சாமி கும்பிட்றேன்னா அதை வந்து வீடியோவாக காட்டுவேன் நான். பட் அதையே வந்துட்டு நான் மற்ற வீடியோ போடும்போது கூகுள்லேருந்து பிக்சர் எடுத்து போட்டேன். பட் கூகுள்லேருந்து பிக்சர் எடுத்தால் காப்பிரைட் தான் எடுக்கக்கூடாது. பட் அப்டேட்டிங்கில் தான் இந்த இஷ்யூ வந்திருக்குது, அப்டேட்டிங்கில். அதனால தான் சொல்கிறேன், நான் இப்போ யூடியூப்பை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப்பை பற்றி வந்துட்டு ஸோ நீங்கள் இப்போ நான் வீடியோ போட்டுருக்க இல்லைங்களா, இது முழுமையான சேஃப் தான். நான் யாரையும் திட்டல, எந்த தப்பும் பண்ணல, யாரையும் வந்துட்டு தவறான வார்த்தைகள் பேசலை. நான் வந்துட்டு நீங்கள் போய் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல. ஸோ யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்குது. அதனால் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வீடியோவை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேசும்பொழுது, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கேமரா முன்னாடி பேசும்பொழுது யூடியூப் இதை வந்துட்டு ஸோ ஒரு நல்ல பிராண்டட் கண்டென்ட்டாக பார்க்குதான். நான் பல வருஷம் பலதின்னு கொட்டையப்பட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச முடியாது. நீ ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் அவங்களையும் இங்கே பல லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுரும் ஒரே மாதிரி தான் இந்த யூடியூப் அல்காரிதம் பார்க்குமா. அந்த வீடியோக்குள்ளே வர்றவங்க அந்த வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோக்குள்ளே எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க, ஸோ அடுத்த கட்டம் இதுக்குள்ளேயே அப்படியே யூடியூப்லேயே எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குதான். நான் என்ன தப்பு பண்ணேன், வந்து என் வீடியோ பார்த்துட்டு போனால் அது வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு வெளில போகாமல் மறுபடியும் போய் வீடியோ பார்க்கணுன்றது நான் என்ன பண்ணுறது. சரி ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த SEO அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா,
இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் பயன்படுத்த சொல்கிறாங்க. ஹேஷ்டாக், எஸ்இஓ, அதாவது சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்த சொல்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்துட்டு வியூஸ் அப்படின்றது போகும். உங்கள் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹூக் பாயிண்ட் அப்படின்றது கொடுக்க சொல்கிறாங்க. ஹூக் ரூல்ஸ் அப்படின்றது வீடியோவில் 30 வினாடிகள் அப்படின்றது வந்துட்டு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை வந்துட்டு ஏஐ ரொம்ப வந்துட்டு பார்க்குது. ஒரு சிலர்லாம் என்ன நம்ம பண்ணுவாங்க, இந்த முன்னாடி பேசும்போது வந்துட்டு ஒன்று சொல்லிட்டே வீடியோக்குள்ளே வேற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணால் அதுக்கும் பஞ்சாயத்து எடுத்து விட்ருவோம். அதனால உங்கள் வீடியோ ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி வந்துட்டு கோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சர்ச் இன்ஜின், ஆன்சர் இன்ஜின். ஸோ சர்ச் இன்ஜினை வந்துட்டு கூகுளை கரெக்டாக வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. ஸோ கூகுளில் அந்த லிங்கிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது இனி யூடியூப்பு, இனி வந்து ஜெமினி, இந்த மாதிரி எல்லாமே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு வீடியோ அப்படின்றது உங்களுதான் இருக்கணும். இதுதான் மெயின் மேட்ரு. அந்த வீடியோ உங்களுது, அந்த கண்டென்ட் உங்களுது, பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எடிட் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்க. ஏஐட்டு கொடுத்து எடிட் பண்ணலாம், ஏஐ கொடுத்து எடிட் பண்ண முடியாது. பட் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு சரி பார்த்து, இதெல்லாம் முதல்ல ஹியூமன் பண்ணாங்க, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ இந்த ஏஐ அப்படின்றது கொஞ்சம் வில்லங்கமானம் தான். ஸோ அதனால் கரெக்டாக வீடியோ போடுங்க, பயங்கரமாக ரீச் ஆகலாம். ஏன்னா இது வந்துட்டு நான் பார்க்கறது என்னன்னா, இதை கொஞ்சம் நல்ல விதமாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு பிரோஜனமான கண்டென்ட் போடும்போது யூடியூப் என்ன ஒரு முகம் காட்டி போடும்போது என்ன ஒரு பிராண்டாக பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் பல வருஷம் இருந்தவன்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பார்ஷாலிட்டிலாம் கொடுக்கல. ஸோ நானும் சின்ன சப்ஸ்கிரைபரு, பட் இருந்தாலும் வந்து எனக்கும் அது வந்துட்டு நிறையா ஃபியூச்சர் அப்படின்றது கொடுக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னும் நிறைய அப்டேட்டிங்கள் வந்தவனமே இருக்குது. பட் இதெல்லாம் நிறையா லென்த்தாக இழுத்து வந்துட்டு உங்களை போர் அடிக்க விரும்பல. அதனால் இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பாக இது ரிலேட்டடாக உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், அதை கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நான் இனி என்ன பண்ண போறேன்னா, ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்படின்றது கொண்டு வர போறேன். இனி வீடியோ போடுங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இந்த வீடியோ மட்டும் காட்டி விட்டுருவோம். நான் அடுத்தது வந்துட்டு யூடியூப்ல என்ன அப்டேட் வருது, யூடியூப் எப்படி வந்து அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாக வந்துட்டு நான் வீடியோ அப்படின்றது வந்துட்டு போட போறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இணைஞ்சே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனாச்சும் கேள்வி இருக்குன்னா நீங்கள் அங்கே கூட கேட்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த ஜாயின் பட்டனு, சூப்பர் தேங்க்ஸு, இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் கீழே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணோம்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டு தள்ளுங்க. ஆஸ் அ யூடியூப் கிரியேட்டராக இதெல்லாம் சொல்லலைங்களா, நீங்களும் உங்களுடைய யூடியூப் வீடியோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இதில் சொன்னேன் இல்லைங்களா, நெக் பேண்ட் ஷாப்பிங் பற்றி அடுத்த வீடியோ வரும். ஸோ அதில் நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கலாம். ஸோ யூடியூப் என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, ஓகே கைஸ், ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக ஆல்ரெடி எடுத்து வச்சதான் போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இனி வந்துட்டு தொடர்ந்து நிறையா வீடியோஸ் அப்படின்றது வரப்போகுது. இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ஐம் ஃப்ரீ. ஸோ அதனால் வீடியோவில் இணைஞ்சே இருங்க. உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. உங்களுக்கு தேவையான பொருட்களுக்கான லிங்க் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா